அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் சௌபாக்கியமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உண்டாகட்டும். அனைவருக்குமே இன்றைய தினம் மிக முக்கியமான தகவல்களை கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் ப்ரொஃபைலுக்குள்ளே போனதும் இன்ப அதிர்ச்சியை தர்றதுக்காக காத்திருந்துருக்கிறாங்க. உள்ளே போனதுமே உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பலூனை பறக்க விட்டாங்க. அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சது நம்மளுடைய பிறந்தநாள் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி இதை மாதிரி தான் ட்விட்டர் நடத்திருக்குது. ட்விட்டருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி பர்சனலாக எனக்கு முதல் கிஃப்ட், அதே மாதிரி முதல் வாழ்த்துக்கள் அப்படின்னு பலருமே பர்த்டே இன்றைக்கி தான் அப்படின்னு தெரிஞ்ச வகையில் பலருமே தன்னால் முடிஞ்ச வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. உண்மைக்குமே ரொம்ப நன்றி. நேற்றைய தினம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பலருமே தெரிவிச்சிருந்தீங்க. பிறந்த நாளை பற்றி நெவர் மைண்ட், நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பிறந்ததால் 4 பேருக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு இருக்கிறோமே, அது போதும். ரொம்ப நன்றி அனைவருக்குமே. அதே போல் குவைத்துடைய தினார் மதிப்பை உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 95 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 71 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு, இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது, 281 ரூபாய் 90 இருக்குது. அதே போல் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 10 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 2:30 வளமையான அவங்களுடைய வேலை நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இலங்கையினுடைய மதிப்பில் 955 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 75 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 954 ரூபாய் 3%, இந்தியாவுக்கு 281 ரூபாய் 95 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு அக்கௌண்ட் நம்பர், பேங்க்குடைய பேர், மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்ற வகையில் கட்டணங்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரேட்டும் நல்லா இருக்கும். ஆனால் விசேடமான நாள் என்னென்னா இன்றைக்கி நோன்பு நாள்ன்றதால பலருக்குமே லீவு போகிற வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வீடுகளில் ஓட்டுநர்களுக்கும் சரி பணிப்பெண்களுக்கும் சரி நோன்பு மாதத்தில் பெரிதாகவே லீவு கிடைக்காது. நோன்பு முடிஞ்ச பிறகு கடைசி வெள்ளிக்கிழமை தான் சிட்டியே அல்ட்ரா சிட்டி ஆகிடும். அதனால் இன்றைக்கி லீவு போனீங்கன்னா மறக்காமல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் ARY 750 ஃபில்ஸ் இல்லைன்னா 900 ஃபில்ஸ் தான் கட்டணமாக ஆரம்பிடுவாங்க. சஜில், மலிக், அல்சாமில், ஷஃபா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் தான் கட்டணமாக ஆரம்பிடுவாங்க.
நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்னு. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 911 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 562 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 789 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 214 ஃபெல்ஸ். தங்கம் இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எமர்ஜென்சி மிக மிக முக்கியமான தகவல். அவசரமாக உங்களுடைய சிவில் ஐடியை மொபைல் ஐடியை செக் பண்ண வேண்டிய சூழல். 464 பாபா மாமா கோயிங். அதே போல் இதோ சுகாதார அமைச்சகத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை, வெளியே போகாதீங்க, போனால் உயிருக்கும் ஆபத்து வரலாம். ஃபோர்ஜரி பண்ணுறவங்க ஒவ்வொருவரும் தொடர்ந்தும் தட்டி தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பலருக்குமே பல ஆண்டுகள் சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஜெயிலிலிருந்து வந்த குற்றவாளி மீண்டும் குற்றவாளி ஆனார். அதே போல் குவைத்துடைய வானிலை மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோவை நான் இன்றைக்கி கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். மிக முக்கியமான தகவலை முதல்ல பார்க்கணும். அதே போல் இன்றைய நாள் நோன்பு 7, திகதியும் 7, என்னுடைய பிறந்த நாளும் 7 அல்ஹம்துலில்லாஹ். காலையில் 4:48க்கு ஷஹருடைய நேரமாக இருந்துச்சு. இஃப்தாருடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5:51. இதோ 451 ஃபோர்ஜரி கேஸ் வந்து இதோ பதிவாகி இருக்குது. 2019ஆம் ஆண்டில் டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் பல ஃபோர்ஜரிகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே போல் சில கேஸ் பெண்டிங்கில் இருந்த எல்லாமே இப்போது ஒட்டு மொத்தமாக வெளியாகி இருக்குது. கிட்டத்தட்ட 464 பேர் உடனடியாக எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லை, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை, எந்த ஒரு உதவியும் கிடையாது, சலுகையும் கிடையாது, இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமும் கிடையாது, கெட் அவுட் அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சகம் அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. உடனடியாக வெளியேற்ற போகிறாங்க. இதில் யார் உங்களுடைய கஃபீல், எத்தனை பேருடைய கஃபீல் இந்த மாதிரி வெளியே போக போகிறாங்க, அதுலேயும் குறிப்பாக எத்தனை பேர் இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்களுடைய கஃபீலாக இருக்க போகிறாங்க, அவங்க போன அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை அதோ கதி தான். அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே உங்களுடைய மொபைல் ஐடியை ஓப்பன் பண்ணி மொபைல் ஐடியில் உங்கள் ஃபோட்டோக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வளைவு இருக்கும், அந்த மார்க்கை வந்து டச் பண்ணுங்கள், ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய பத்தாக மதனியாக ஆக்டிவில் இருக்கா இல்லையான்றதும் தெரியும். அதே மாதிரி டேட் வந்து புதிய அக்காமா வந்து அடிச்சிருந்தாங்கன்னாலும் இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புதிய டேட் வரும். உடனே செக் பண்ணி பாருங்கள், ரெட் கலரில் விழுதா இல்லை இன்னமும் வந்து உங்களுக்கு ஆக்டிவில் அக்காமல் இருக்குதா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு பிறகு உங்களுடைய கஃபீலுடைய ஏஜென்சியாக பறி போனாலோ, குடியுரிமை பறி போனாலோ, உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகினாலோ உடனடியாக உங்களுடைய மொபைல் ஐடி நீங்கள் ரீஃபர்ஸ் பண்ணின உடனே ஒன்று லாக் அவுட் ஆகி வெளியே போயிடும், இல்லைன்னா உங்களுடைய சிவில் ஐடி எக்ஸ்பயர் அப்படின்றது அங்கனைக்கு மென்ஷன் பண்ணும் சிவப்பு கலரில். பி கேர்ஃபுல், உடனே செக் பண்ணிக்கோங்க. احنا اليوم ان شاء الله باذن الله عندنا حالات راح تكون في عباره عن حالات ازدواجيه وتزوير، ومجموع هذه الحالات عددهم 464. طبعا هذا العدد يفرق عن الجلسه السابقه اللي قعدناها بتاريخ 19/2. احنا اليوم احنا عندنا حالات تزوير وفق الماده الاولى حاصلين على الجنسيه الكويتيه بالتزوير، وحالات الازدواجيه عددهم 12. وراح نشرح لك واحدة من الحالات. هذا شخص كان حاصل على الجنسية الكويتية وفق المادة الأولى، أنه حصل عليها في 2019 استنادا على حكم محكمة أنه منتسب إلى شخص كويتي. اليوم احنا أثبتنا عن طريق الفحص الDNA أن هذا الشخص لا ينتسب إلى هذا المواطن الكويتي، برغم أن وجود كتاب صادر من اللجنة العليا لتحقيق الجنسية بعدم موافقة اللجنة العليا للحصول على الجنسية الكويتية، إلا أن تم تنفيذ هذا الحكم بمنح الجنسية الكويتية، واليوم احنا أثبتناها عن طريق الفحص الDNA أنه ليس من نسل هذا المواطن الكويتي، والمعروض والأمر هذا معروض لمعاليكم لاتخاذ فيها قرار إن شاء الله. عندنا حالة من الحالات اللي اكتشفناها احنا بالتزوير، ان جتنا معلومة ان هذا الشخص حاصل على الجنسية الكويتية بالتزوير، واحنا اليوم اثبتنا ان هذه الواقعة صحيحة عن طريق الفحص الDNA، ان فعلا هذا الشخص ما ينتسب الى شخص هذا المواطن الكويتي. بحثنا في اسمه الحقيقي، اكتشفنا ان اسمه الحقيقي
لقينا أن أحد الأعضاء مجلس الأمة السابقين معزي هذا المواطن اللي متوفي بالكويت هني باسمه الحقيقي اللي هو ينتسب إلى أحد الدول الخليجية. فإحنا عرفنا الاسم الحقيقي هذا المواطن عن طريق أحد الأعضاء مجلس الأمة اللي كان معزيه عن طريق أحد وسائل التواصل الاجتماعي اللي حاط صورة المواطن هذا الكويتي اللي حاصل على الجنسية الكويتية بالتزوير وحاط اسمه الحقيقي. ரீசெண்டா ஷுவைக் பகுதிகளில் ஒரு வைத்தியரை கத்தியை காட்டி மிரட்டி வாகனத்தை திருடிய சம்பவம் குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இந்த நபர் ஏற்கனவே ஒரு குற்றவாளியாக இருந்து சிறையில் அடைப்பட்ட பிறகு மறுபடியும் இந்த தவறை செய்திருக்கிறதாக தெரிய வந்திருக்குது. அதே போல இதோ 7 வருட சிறை தண்டனை ஆயில் செக்டார் ஊழியர் குவைத்தி ஒருவருக்கு, அதே போல ஒரு மஸ்ரி ஒருவருக்கு ஃபோர்ஜரி பண்ணி பணத்தை அபகரித்த குற்றம், அதே மாதிரி தொழிலுக்காக போலியான ஆவணங்களை தயாரித்த குற்றங்கள், இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்துமே பலரும் கைது செய்யப்பட்டு வராங்க. தயவு செய்து ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸில் வேலைக்கு மட்டும் யாரும் சேர்ந்துடாதீங்க. சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் எச்சரித்தார். மழையால் ஏற்படும் காற்று எரிச்சல்களின் வெளிப்படை குறைக்க வீடுகளில் மற்றும் வாகனங்களில் ஜன்னல்களை மூடி வைக்கவும், இது மழைக்காலத்தில் பொதுவாக சுவாச அறிகுறிகள் அதிகப்படுத்தும். ஆஸ்துமா மற்றும் ஒவ்வாமை நோய்களில் வெளியே செல்ல வேண்டாம். இன்ஹேலர்களை எடுத்து செல்லவும், தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். காலநிலை மாற்றங்கள் அவற்றின் அழகுடன் இருந்தாலும் அதே போல எச்சரிக்கையுடனும் கவனிப்பும் நிச்சயம் தேவை. சுவாச நோய்கள் உள்ளவர்கள், நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால தயவு செய்து ரொம்ப கவனம். நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க இந்த நாட்களில். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த ஆஸ்துமா நோய் இருக்குது. அதே மாதிரி தடுமல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தடுமல் நோய் வந்தாலே ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். அப்படியோ கிளினிக்ஸை வச்சு மூக்கை தொடச்சே இருக்க வேண்டி வரும். அதனால் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன துளி மலை கூட உங்களில் விழாமல் பார்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் தலையில் ஒரு கெப்பன்னு சரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும், ஒரு செகண்ட் வெளியே போய் வரதா இருந்தாலும் மலையில் நனைஞ்சிக்காதீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் பேதினில்லா அல்லாஹு ஆலம். ஆனால் மழையினுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாலைவன பகுதிகளில் காற்றினுடைய வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரவு நேரங்களில் அதிக மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காலநிலை அவதான மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாயிருங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் மழைக்குரிய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி குவைத்தில் ஒரு சில பகுதிகளில் நேற்றைய தினத்தில் இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ 2-3 நாளாகவே தொடர் மழை. இந்த மாதிரி மழை குவைத்தில் பெய்கிறது ரொம்பவும் அரிது. ஒரு நாள் பெய்யும், இல்லைன்னா குறைஞ்சது ஒரு மணித்தியாலும் பெய்யும், அவ்வளவுதான். ஆனால் இது தொடர்ந்து 2-3 நாட்களாக பெய்துக்கிட்டு வருது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சபாஹ் அஹ்மத் பகுதிகளில் தான் அதிகமான மழை பதிவாகி இருக்குது. அதே மாதிரி ஜஹரா பகுதிகள் தான் அதிகமான சேட்டைகளும் பதிவாகி இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இதோ சேட்டைகளோடு சேர்ந்து மழையையும் பாருங்கள். சவுதி மற்றும் குவைத் நிலைமை. رمضان في برسكان. شوف تقول إنها لا إله إلا الله، سحابة زريعة ما شاء الله تبارك الله.
إله إلا الله. ما شاء الله تبارك الرحمن. ستة رمضان اليوم الخميس ليلة الجمعة. ما شاء الله تبارك الرحمن. المطر عمان ما شاء الله تبارك. تبارك الله. هذه بردية منية ما شاء الله. اللهم لك الحمد. ما شاء الله تبارك الله. مطرنا بفضل الله ورحمته يوم الخميس. ما شاء ما شاء الله. هذه النفوذ شمال غرب جبة اليوم 6/9 عام 46. ما شاء الله دخلت النفوذ. لا إله إلا الله. ما شاء الله. هذه شمال غرب جبة بردية هائلة جدا. ما شاء الله ما شاء الله. تبارك الله. بين الزاعد واجتامية أمطار غزيرة ما شاء الله. اللهم لك الحمد والشكر. معه برد ما شاء الله. 6/9/1446. اللهم لك الحمد. சவுதி அரேபியா வேற லெவலில் இருக்குது வானிலை. அதே மாதிரி குவைத்திலையும் பனிக்கட்டி மழையோ அல்லது பனிப்பொழிவோ இல்லாமல் போனாலும் மழையினுடைய வீரியம் இருக்கத்தான் செய்யுது. தொடர் மழையாக இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த யூடியூப் பயணத்தில் எல்லாருடைய மனதையும் சந்தோஷப்படுத்துறதுன்றது எல்லாம் வல்ல இறைவனாலே முடியாதுன்னும் போது நானே மாத்திரம் நிறைய பகைகளை சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு சிலருடைய மனதை புண்படுத்தி இருக்கலாம். அதே போல்
ஒரு சில பதிவுகள் வந்து சிலருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அதே மாதிரி நான் போடக்கூடிய பதிவுகளில் ஒரு சிலருக்கு வந்து பிரயோஜனம் இருக்கலாம், சிலர் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் என்னுடைய பதிவில் ஒருத்தருக்கு சரி ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்தும் இந்த முயற்சியை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த குவைத் நாட்டுக்கு வந்ததுக்கு என்னால் முடிந்தது, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் தொடர்ந்துமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய முயற்சி போனஸ்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. போனஸை நினைவுபடுத்துகிற அனைவருக்குமே சர்பானுடைய ஞாபகம் என்றைக்கும் வரக்கூடிய அளவுக்கு எக்ரிமெண்ட்லேயே போட்டுட்டோம். அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்தும் இணைந்திருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. விஷ் பண்ணின அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.